நேத்து நம்ம ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம். ஆர்டிக்கல் 170 என்ன பார்த்தோம்? State காம்போசிஷன் legislature ஆஃப் composition ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு assembly. பார்த்தோம். மினிமம் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் எவ்வளவு மெம்பர், மேக்ஸிமம் எவ்வளவு மெம்பர் இருக்கணும்? 6500 6500. ஓகே. இப்போ அசசன் சொல்றேன், மினிமமா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் இந்த காம்போசிஷன்ல தான் இருக்குது. No. ரீசன் சொல்ற சில திங்ஸ்க்கு சில ஸ்டேட்ஸ், அதாவது ஒரு 5 ஸ்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் கீழே இருக்கிற நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? Yes. என்னென்ன ஸ்டேட்டு? ஆந்திர பிரதேசம், சிக்கிம், கோவா, இந்த கோவா. 3க்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இருக்காங்க? 30 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. மிசோரம்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ? 40 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நாகாலாந்துல பாத்தீங்கன்னா 46 எம்பிஸ் வந்து இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சிக்கிம், நாகாலாந்துல பாத்தீங்கன்னா இன்டைரக்டா சில மெம்பர்ஸ் கூட இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் படிப்பு வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதனால எலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புளை கூட இன்டைரக்டா எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதெல்லாமே விதிவிலக்கா நமக்கு இருக்குது. நம்ம வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நம்ம பார்த்தோம் 1/6 பீப்புள் வந்து கவர்னர் வந்து பண்றாங்க. மீதி என்னென்னலாம் இருக்கு? 1/3 பேர் இங்கிருந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ நியமனம் பண்றாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது சொல்லுங்க. அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க. Cooperative societies வந்து 1/12. அது ஓகேப்பா. அது வந்து 1/6 வந்து கவர்னர். ஆமா. ஓகேவா? ம். 1/3 ஆஃப் த மொத்தமா கேக்குறேன். 1/3 எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. லோக்கல் பாடிஸ்ல இருந்து எத்தனை பேரு? அதே 1/3 தான். ஆக்சுவலி 1/3, 1/3, 1/12 2 வரும். அப்புறம் 1/6 கவர்னர். இது கவர்னருக்கே தனியா படிக்கிறனால ஞாபகம் வரும். இந்த 1/3 வந்துக்கு எம்எல்ஏ, அப்புறம் இன்னொன்னு வந்து லோக்கல் பாடிஸ்ல இருக்கிறவங்க. இந்த 1/12, இந்த 1/12 யாரு? பட்டதாரிகள் வரும். டீச்சர்ஸ். ஓகே, கிராஜுவேட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இவங்க தான். ஓகே, இது ஒரு டைம் வந்து கேட்டிருந்தாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ரிசர்வேஷன் இல்லாம நம்ம எலிமினேட் பண்ணோம் இல்லையா? 104th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது Yes, என்ன ma'am. அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு கேட்டிருந்தாங்க. அது அப்ப வந்தப்போ கேட்டிருந்தாங்க ஒரு எக்ஸாம்ல. சொல்லுங்க, இது என்ன அமெண்ட்மெண்ட் பில்லு? 126th பில்லு. ஓகே, இது கேட்டிருந்தாங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ தமிழ்நாடு இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட் மட்டும் முடிவு பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? Parliament. ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்ன பண்ணும்? அந்த இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ஆக்சுவலா கொண்டு வந்தோம். பட் நம்ம அக்செப்ட் பண்ணல. 2/3 மெஜாரிட்டி வந்து ஸ்டேட்ஸ்ல. இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு போய் எந்த மெஜாரிட்டில பாஸ் ஆனா நமக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வரும்? மெஜாரிட்டி. சோ பார்லிமெண்ட்ல எந்த மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டி பண்ணா போதும். ஓகே, ஆர்டிகல் 340 பா. ஆர்டிகல் 340. 341ல BC கமிஷன் ரொம்ப சோ பிசி கமிஷன் தான் ஆர்டிகல் 340. ஆர்டிகல் 341 அண்ட் 342 ஒரு டைம் கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லுங்க. 341 என்னன்னா, யாரெல்லாம் வந்து அந்த பகுதி, அந்த பர்டிகுலர் யூனியன் டெரிட்டரியிலயோ இல்ல ஸ்டேட்லயோ யாரெல்லாம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கறத பத்தி சொல்லக்கூடிய டெஃபினிஷன் தான் 314, 312. 314 என்ன அப்படின்னா எஸ்சிக்கு. It defined as to who would be the SC with respect to அந்த ஸ்டேட்லயும் அண்ட் யூனியன் டெரிட்டரியிலையும். ஓகேவா? இது யார் வந்து டிக்ளேர் பண்றாங்க? யாரு எஸ்சி எஸ்டி இந்த பிரிவை வந்து இந்த சமூகத்தினர் எஸ்சி இந்த எஸ்டின்னு டிக்ளேர் பண்றது யாரு? நம்ம கூட ஜிகிருதங்கா 2ல வந்து பார்த்திருப்போம். அங்க வந்து பிரசிடென்ட் வருவாங்க. அவங்க தான் அந்த பகுதி மக்களை எஸ்சியா எஸ்டியா டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சீட் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க. ஸோ யாரு இது பண்றாங்கன்னா பிரசிடென்ட் தான். யாரை கன்சல்ட் பண்றாங்க? அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட கவர்னரை கன்சர்ன் பண்றாங்க. இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 340 ஓபிசி கமிஷன், 341 எஸ்சிங்கிறது யாருங்கிற டெஃபினிஷன். அந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில யாரெல்லாம் எஸ்சி வருவாங்க, எஸ்டி யார் வருவாங்க. எஸ்டிக்கு வந்து 342 அப்படின்னு பார்த்தோம். சோ இது யாரு பண்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து பண்றாங்க. ஓகேவா?
அவ்வளவுதான். ஸோ எப்படி நீங்க மெயின்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா, பிரசிடென்ட் இன் கன்சல்ட் வித் த கவர்னர் ஆஃப் அ பர்ட்டிகுலர் ஸ்டேட் ஆர் கன்சர்ன் ஸ்டேட் மே நோட்டிஃபை த காஸ்ட். இதுக்கு கரெக்டான வார்த்தை வந்து மே நோட்டிஃபை த காஸ்ட், ரேசஸ், ட்ரைப்ஸ் டீம்டு டு பி எஸ்சி ஆர் எஸ்டி அண்டர் த ஆர்டிகல் 341, 342 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் இருக்கு இல்லையா? இத அப்பாயிண்ட் பண்றது யாரு? அந்த மெம்பர்ஸ் எல்லாம், கமிஷனர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு? 3 பேர் இருப்பாங்கப்பா. ரிட்டயர்டு யார் யாரு? சரி, டீலிமிட்டேஷன் கமிட்டில 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் சொல்லுங்க? ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டயர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் ரெஸ்பெக்டிவ் அந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் எலெக்ஷன். எலெக்ஷன் கமிஷன், அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வருவாங்க. அப்பாயிண்ட் பை யாருன்னு சொன்னோம்? பிரசிடென்ட். சரி, இதுவரையில எவ்வளவு டீலிமிட்டேஷன் கமிட்டிஸ் வந்திருக்கு, கமிஷன்ஸ்? 4. சோ ஃபார் 4. என்னென்ன வருஷம்? 1952, 1952, 1963, 1963, 1973, 2002. 2002. ஓகே. ஆர்டிகல் 80, 81 சொல்லிருங்க. ராஜ்யசபா பத்தி சொல்றது 80, ஆர்டிகல் 81 80 லோக்சபா. வந்து காம்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா, 81 வந்து காம்போசிஷன் ஆஃப் லோக்சபா. லோக்சபா. கரெக்டா? ஓகே. நேத்து நம்ம பார்த்தோம் கடுங்கோன் ஆன்சர் எதுக்காக பார்த்தோம்? களப்பிரர்களை தோற்கடித்த கடுங்கோன். தடில பிராந்தகன். பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சத்தியமூர்த்தி எங்க பிறந்தாருப்பா? சத்தியமூர்த்தி பிறந்த இடம் சொல்லுங்க. சத்தியமூர்த்தி புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில பிறந்த ஒரு ஃபீமேல் எமினன்ட் பர்சன். முத்துலட்சுமி. லட்சுமி ரெட்டி. சத்தியமூர்த்தி புதுக்கோட்டை திருமயம்ல தான் அவங்க பிறந்திருப்பாங்க. ஓகேவா? யார் அரசியல் குருப்பா? சத்தியமூர்த்தி காமராஜர். யாருக்கு அரசியல் குரு? காமராஜர். காமராஜருக்கு அரசியல் குரு. பூண்டி நீர்த்தேக்கம் யாரு அமைச்சது? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. சத்தியம். இத வந்து சத்தியமூர்த்தி Open. சாகர்னு சொல்லி ரீநேம் பண்ணது யாரு? சத்தியமூர்த்தி காமராஜர். சாகர்னு ரீநேம் பண்ணது காமராஜர் தான். ஓகேவா? சோ அதுதான். அடுத்து வந்து என்னன்னா, சைமன் கமிஷன் எதிர்ப்பு தலைமை யாரு? சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தியா மேம்? சைமன் கமிஷன் எதிர்ப்பு தலைவரும் சத்தியமூர்த்தி. சைமன் எஸ் ஃபார் எஸ் அப்படின்னு நம்ம இதுக்கு ஈஸியான இதுதானே. சைமன் கமிஷன் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கப்பா? 7. சைமனை சேர்த்தி எவ்வளவு மெம்பர்? 7. டிராஃப்டிங் கமிட்டில 7 மெம்பர் தான் சொல்றேன். இது கரெக்ட்டுங்களா? Yes ma'am, 1+6. 1+6. ஓகே. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ட ராஜாஜி ஆதரித்தார். False. இந்த ஸ்டேட்மெண்ட் Oppose கரெக்டா? No. குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ட ராஜாஜி வந்து அப்போஸ் தான் பண்ணாரு. 1930 இந்த சால்ட் சத்தியாகிரகா அப்போ காங்கிரஸோட செயற்குழு உறுப்பினர்களோட தலைவரா இருந்தவர் யாரு? எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸோட பிரசிடென்டா இருந்தவர் யாரு? காங்கிரஸோட, அதாவது சால்ட் சத்தியாகிரகத்தின் போது, இதுதான் கொஸ்டின். 1930களில் காங்கிரஸோட செயற்குழு உறுப்பினர்களின் தலைவராக இருந்தது யாரு? இப்ப நம்ம யார பத்தி பாக்குறோமோ அவங்கதான். சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி. இந்த சைமன் குழு பார்த்தோம்லப்பா, தமிழ்நாடுக்கு எப்ப வந்தாங்க? 1949. Feb 3rd, 1929. 1928ல ஒரு டைம் வந்திருப்பாங்க. செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா 1930ல ஒரு டைம் வந்திருப்பாங்க. ஓகே. சோ 2 டைம் வந்து சைமன் குழு வந்து வந்திருப்பாங்க. ஓகே. ஆனா இங்கிலாந்துல இதை எப்ப உருவாக்குனாங்க? இந்த சைமன் குழுவை இங்கிலாந்துல உருவாக்குனது 27. 1927. ஓகே. Ma'am, 29 தானே ma'am தமிழ்நாட்டுக்கு வருவாங்க? ஆமாப்பா, சாரி. 2 டைம். ஒன்னு வந்து 18 February 1929ல, இன்னொன்னு அதே மாசம் தான் வரும். 29 February 1930. செட் பண்ணது இங்கிலாந்துல செட் பண்ணது 27. இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு வந்தது வந்தது 28. 28. சோ இங்கிலாந்துல செட் பண்ணது 27, இந்தியாவுக்கு வந்தது 28. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வந்தது வந்து 1929, 18 February. 29 February 1930 வந்து செகண்ட் டைம் வந்தது. ஓகேவா?
இதை எதிர்த்து இது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆதரவு பண்ணாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டில சுப்பராயன் Correct, கவர்மெண்ட் ma'am. வந்து Correct. இந்த சைமன் குழுக்கு வந்து ஆதரவு பண்ணாங்க அப்படிங்கிற Correct. ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஆனா ஜஸ்டிஸ் பார்ட்டிக்குள்ள இருக்கிற 2 அமைச்சர்கள் வந்து எதிர்த்து ரிசைன் பண்ணிட்டாங்களா தன்னோட பதவியா. அந்த 2 பேர் யாரு? வெங்கடேசன் சார் புக்ல கொடுத்திருந்தாங்க. சொல்லுங்க. ஓல்ட் எடிஷன். ஆனா இப்ப இருக்கிறதுல சில சேஞ்சஸ் சிலதெல்லாம் தூக்கிட்டாங்கங்கறாங்க. யாருன்னா அரங்கநாத முதலியார், ஆரோக்கியசாமி. அரங்கநாத முதலியார், ஆரோக்கியசாமி. இவங்க 2 பேரும் தான் சைமன் குழுவை சுப்பராயன் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, ஆதரவு தந்ததுக்கு எகெயின்ஸ்டா தன்னோட பதவியை துறந்தவர்கள் அப்படின்னு கேட்டா இவங்களை தான் நம்ம எழுதணும். ஓகேவா? மணிமேகலை சங்கம்னு எதை சொல்றாங்க? மணிமேகலை சங்கம். மணிமேகலை சங்கம்னு எதை சொல்றோம்? முத்துலட்சுமி வந்து தேவதாசி விமென்ஸ் அசோசியேஷன் ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? முத்துலட்சுமி தானப்பா கொண்டு வந்தது. தேவதாசி ma'am. விமென்ஸ் அசோசியேஷன். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? மணிமேகலை சங்கம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இது மட்டும் நான் வச்சுங்க. இன்னொரு எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தேவதாசி பெண்கள் மாநாடுக்கு தலைமை தாங்கியவங்க யாரு? தேவதாசி பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை. மூவலூர் ராமாமிர்தம். நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இது சௌத்ரி. கோணாம்பாள் மேம். குட். சௌத்ரி வி கோணாம்பாள். சௌத்ரி வி கோணாம்பாள். இவங்க தான் தேவதாசி பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை வகுத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த தேவதாசி விமென்ஸ் அசோசியேஷன் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927. இது மட்டும் இயர் மட்டும் போதும். டேட் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 நவம்பர் 1927. ஓகேவா? சோ தேவதாசி விமென்ஸ் அசோசியேஷனுக்கு இன்னொரு பேர் தான் மணிமேகலை சங்கம்னு சொல்றாங்க. இது எப்ப ஃபார்ம் பண்ணிருக்காங்க? 1927. சோ வந்து சைமன் குழு இங்கிலாந்துல உருவாக்கும் போது அதே வருஷத்துல இங்க மணிமேகலை சங்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமை வந்து தேவதாசி பெண்கள் மாநாடுக்கு தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னா சௌத்ரி வி கோணாம்பாள். கோணாம்பாள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்துலட்சுமி ரெட்டி எப்ப டாக்டர் பட்டம் வாங்கினாங்க? 1912. ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம் இல்லையா? எப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பரா இருந்தாங்க? 1926. 1926. இவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட டெபுட்டி சேர்மேனாவும் இருந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இது கரெக்டா? Correct, ma'am. ஏன்னா அப்ப வந்து டெப்டி சேர்மன்ங்கிற வேர்டு இருக்காது. சோ அந்த பதவியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சோ எப்ப வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல தேவதாசி பில் பாஸ் பண்ணாங்க வருஷம்? 1930. 1930. அப்போ இவங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட மெம்பர் தான். அங்க இருந்து தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அப்பவே பாருங்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருக்கிறவங்களது வந்து பில் பாஸ் ஆகி வந்திருக்கு. ஓகே. 2 மசோதா தாக்கல் பண்ணிருப்பாங்கப்பா. நமக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். தேவதாசி பில் தான் பண்ணிருப்பாங்க. இன்னொரு மசோதாவும் தாக்கல் பண்ணிருக்காங்க. அது என்னது? ஆர்டிகல் 17 தொடர்புடையது. Untouchability. சோ தீண்டாமை ஒழிப்பு குறிச்ச ஒரு பில்லுமே அதே வருஷத்துல பாஸ் பண்ணிருக்காங்க. எப்ப டாக்டர் பட்டம்ப்பா? 1912. எப்ப தேவதாசி விமென்ஸ் அசோசியேஷன் மணிமேகலை சங்கம்? 1927. புதுக்கோட்டையில பிறந்தவங்க முத்துலட்சுமி ரெட்டி. கரெக்ட் தானே? இன்னொன்னு புதுக்கோட்டை திருமயம்ல பிறந்தவர் யார பார்த்தோம்? சத்யமூர்த்தி. அவர் 1930ல என்ன பதவி வகிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ப்பா. லெஜிஸ்லேட்டிவ் காங்கிரஸோட செயற்குழு உறுப்பினர்களோட தலைவர். காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களோட தலைவர். 1930ல ஒரு அடையாறுல ஒரு இல்லம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. என்னது? லட்சுமி அவ்வை இல்லம். இவங்க தான் சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் உறுப்பினர்னு சொல்ற இந்த பாயிண்ட் கரெக்டா? பெண் துணை மேயர். மேயர். அதுக்கு மெம்பராவும் இருந்திருப்பாங்க. மெம்பரா இருந்தாதான் மேயர் ஆக முடியும். அதுல இருந்து தான் ஒருத்தவங்களை செலக்ட் பண்றாங்க. சோ அது என்ன வருஷம்? 1937. இவங்க ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு தலைமை ஏற்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது எங்க? எந்த இடம்? ஆல் இந்தியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ். குட்.
புனே மேம். ஆதித்யா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் பூனே. ஓகே, இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த வெல்ஃபேர் போர்டோட அட்வைசரா இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. சோஷியல் வெல்ஃபேர் தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் போர்டோட அட்வைசராகவும் இருந்திருக்காருங்க. அதே சமயத்துல பார்த்தா அதுக்கு பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த சோசியல் வெல்ஃபேர் போர்டோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க. அது என்ன வருஷம்னா 1954. 54 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவங்க எப்ப பத்மபூஷன் அவார்டு ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கப்பா. பத்மபூஷன் அவார்டு முத்துலட்சுமி ரெட்டி வாங்கின வருஷம் 57 எப்ப award. 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துச்சோ அப்பப்பா. எப்ப 1956. 7th அமெண்ட்மெண்ட் சோ 1956. ஓரளவு நம்ம கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல முடிச்சிட்டோம். இதான் முத்துலட்சுமி ரெட்டி பத்தி. ஓகே, சால்ட் சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜாஜி நெற்றியில திலகமிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லைன்னா இவங்க வீட்ல இருந்து தான் அந்த யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்களா? அது யாரு? ராஜன் டிஎஸ்எஸ் ராஜன் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டிஎஸ்எஸ் ராஜனோட டாட்டர் தான் வந்து ராஜாஜிக்கு வந்து திலகமிட்ட வழி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த விஷயம் பார்ப்போம். ஓகேவா? வேதாரண்யத்தை எப்ப அடைஞ்சாங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க சால்ட் சத்தியாகிரகம்? வேதாரண்யம் April 13, April. ஏப்ரல் 13 1932, 1930 இருந்து April 18, 24. ஏப்ரல் 28 1930 வரையிலும். So, மொத்தம் எத்தனை டேஸ் இந்த யாத்திரைப்பா? 16 days மேம். மொத்தம் 16 டேஸ் யாத்திரை. சோ இதுல வந்து எந்த இடத்துல வந்து அவங்க அந்த சட்டத்தை மீறி உப்பெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க? ம். இங்க பாருங்க, சில புக்ல 12, சில புக்ல 16 இருக்கு. 16 வந்து வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு. 12 பேர் எடுத்தாங்கன்னு ஸ்கூல் புக்ல இருக்கு. சரி, அது எந்த இடம் அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா அகஸ்தியம். Augustine. அகஸ்தியம்ல பள்ளித்திடல் அப்படிங்கிற இடத்துலதான் பள்ளித்திடல் உப்பளம். அந்த இடத்துலதான் உப்பு சட்டத்தை ரீச் பண்ணி உப்பு சட்டத்தை மீறி ராஜாஜி வந்து அவங்க 16 பேர் எடுத்திருக்காங்க. இவங்க ஒரு டைம் இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க என்ன வழியாக போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தஞ்சாவூர். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? திருச்சியில இருந்து ஸ்டார்ட் ஆகி சொல்லணும். திருச்சி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர். திருச்சி, தஞ்சாவூர், குடந்தைன்னு கும்பகோணம். யாரும் சொல்றோம்? கும்பகோணம், கும்பகோணம், மன்னார்குடி, good. திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி. மன்னார்குடிக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? திருத்துறைப்பூண்டி. குட். திருத்துறைப்பூண்டி. அதுக்கப்புறம் என்னது? வேதாரண்யம். சோ இதுதான் வழி. திருச்சி, தஞ்சாவூர். ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பாத்திருக்கீங்களாப்பா? இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, கேட்டிருக்காங்க. இது அப்படியே கேட்டிருக்காங்க. அப்படியே வெங்கடேசன் சார் புக்ல இருக்கு. நாவாய், இதெல்லாம் 2021 கொஸ்டின். இதெல்லாம் நாவாய் அருங்காட்சியகம் எங்க அமைய இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்ல சொன்னாங்க. நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம். இப்போ தேவதாசி அபலிஷன் வந்து பாத்தீங்கன்னா 1947ல நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுவதுமே இது அபலிஷ் ஆனது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு எழுதின மார்க் டெஸ்ட் தான் நினைக்கிறேன். 1988 இந்தியா முழுவதுமே தேவதாசி அபலிஷன் என்ன வருஷம் வந்துச்சுன்னா 1988ல வந்திருக்கு. ஓகே, நம்ம எக்ஸ்கவேஷன் வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் தமிழ்நாடு கூட பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்கி அந்த மாதிரி இடம்லாம் பார்ப்போம். அது 3 இடம். என்னென்ன இடம்? மஸ்கி, ஒரிசா. ஒரிஷால பாலூர். பாலூர் வந்து ஒடிசா. மஸ்கி எங்க இருக்குப்பா? கர்நாடகா. மஸ்கி வந்து கர்நாடகா. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன? ஆந்திரா. ஆந்திரால என்ன? ஆந்திரால வந்து வெங்கி. வெங்கி. ஓகே, மாளிகை மேடு எங்க இருக்குப்பா? எந்த? குட். மாளிகை மேடு கடலூர். திருமலாபுரம்பா? தென்காசி. திருமலாபுரம் தென்காசி. அத்திரம்பாக்கம்? சென்னை. பல்லாவரம். ஓகே, அத்திரம்பாக்கம் பல்லாவரம். பொருந்தல்? திண்டுக்கல். பொருந்தல் வந்து திண்டுக்கல். பட்டறை பெரும்புதூர்? ஸ்ரீபெரும்புதூர். பட்டறை திருவள்ளூர் தானே? திருவள்ளூர். பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர். வசவசமுத்திரம்? காஞ்சிபுரம். வசவசமுத்திரம் வந்து காஞ்சிபுரம். பையம்பள்ளிப்பா? வேலூர்.
பயம்பள்ளி திருப்பத்தூர். ஓகே. மேம் இது கொடுமணல். ஈரோடு. கொடுமணம் அப்படின்னு எந்த இலக்கியத்துல பதிற்றுப்பத்து. குறிப்பிட்டிருப்பாங்க? பரிபாடலர். பதிற்றுப்பத்து. மேம் 10 ஓகே. ஒரு சம் போடுங்க. ஏ ஆனவர் வந்து ஒரு வேலைய 45 நாள்ல முடிப்பாரு. ஏ ஒரு வேலைய 45 நாள்ல முடிக்கிறாரு. அவர் வந்து எத்தனை நாளுக்கு வேலை செஞ்சாருன்னா ஒன்லி 15 நாளுக்கு மட்டுமே அவர் வேலை செஞ்சிருக்காரு. ஏ ஒரு வேலைய 45 நாள்ல முடிப்பாரு. அந்த வேலையை அவர் 15 நாள் மட்டும்தான் தனியா செய்யறாரு. அதுக்கப்புறம் யார் ஜாயின் பண்றாங்கன்னா பி ஜாயின் பண்ணி மீதம் இருக்கிற வேலையை 24 நாள்ல வந்து முடிக்கிறாரு. யாருன்னா பி மட்டுமே. அப்போ 2 பேரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையோட 80% முடிக்க எவ்வளவு டைம் ஆகும்? ரீசெண்டா ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐ ஹோப் குரூப் 1 நினைக்கிறேன். சம் கொஞ்சம் அனுப்ப முடியுமா? நான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்குதே. சரி, நான் அனுப்புறேன். யாராவது வேணா நான் அனுப்புறேன். அழகா யாராச்சும் எழுதுங்க. நான் என்னன்னா இப்ப எப்படி நான் கடன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்லப்பா, எப்பவுமே நான் அந்த மாதிரிதான் பண்ணுவேன், எழுதுவேன். ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நல்லா இருக்காது. இல்ல மேம் 2 பேர் சேர்ந்தா என்ன மேம் கொஸ்டின் 80% 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிக்க முடியும் தான் மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம். ஆனா இங்க என்ன கேக்குறாங்க? வேலை அதுல வந்து முழு வேலை கேட்கல. அப்ப 80% தான் கேட்கறாங்க. நீங்க எப்பவும் போல முழுசு கண்டுபிடிச்சிட்டு கூட 80% கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிட்டேன். அனுப்பிட்ட பாருங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 16, 12, 22, 18. மேம். எப்படி சொல்றீங்க? போட்டீங்களா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்ப இந்த கோர்க் பாருங்க. ஏ வந்து 45 நாள்ல முடிச்சிருவாங்க. ஏ தனியா 15 நாள் தான் வந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் 16வது நாள்ல இருந்து பி ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து 24 டேஸ்ல அப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த டேஸ்ல முடிச்சிடறாங்க. 24 டேஸ்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்து 80% ஒர்க்கை எத்தனை நாளுங்கும் போது முடிச்சிருப்பாங்க? எவ்வளவு நாள்ல அதை முடிச்சிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்போ ஏவோட ஒர்க் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ வந்து தனியா 15 நாள்ல எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். ஓகே. இப்போ ஏவோட ஒரு நாள் ஒர்க்கு ஏன்னா அவங்க வந்து 45 நாள்ல முடிச்சிருவாங்க. அப்ப ஏவோட ஒரு நாள் ஒர்க்கு 1/45 தானே? அவங்க எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க? 15 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப ஏவோட ஒர்க் என்ன ஆக்சுவலா? 1/3. ஏவோட ஒர்க் 1/3. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மீதி எவ்வளவு ஒர்க் இருக்கும்? 2/3 ஒர்க். மீதி ஒர்க்னா முழு ஒர்க்க 1ன்னு எடுத்துட்டு இந்த 1/3 கழிக்கணும். இல்லைன்னா இங்க 3 பார்ட்ல 1 முடிச்சிட்டாரு. மீதி 2 பார்ட் தானே முடிக்காம இருக்கும். ஆமா. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க 1 - போட்டே போடுங்க. சரியா? இப்ப மீதி 2/3 ஒர்க் இருக்கு. இந்த 2/3 ஒர்க்க பி மட்டும் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குது? பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார். அப்போ ஏவோட சேரல. பி தனியா வந்து 24 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ பி முடிக்க வேண்டிய வேலை என்ன? மீதி இருக்க வேலையத்தான் மீதி முடிக்கணும். அப்போ 2/3 ஒர்க்க எத்தனை நாள்ல பி முடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மீதமிருந்த வேலைய பி முடிக்கிறதுக்கு தான் 24 டேஸ் ஆகும் சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 2/3 ஒர்க்க செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 16 நாள். 24 into 3/2 வரும்லப்பா. அப்ப 12 36 தானே வரும். பி 36 நாள் டேஸ் தானே வரும். 2/3 இருக்கு. 36 வந்து ஃபுல்லுமே முடிக்கிறதுக்கு 36 தானே. 2/3 ஒர்க் தானே மேம் எவ்வளவுன்னு பாக்குறோம். அதாவது 2/3 ஒர்க் தான் இருக்குது. அப்போ முழு ஒர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2/3 ஒர்க்க இப்ப முழு ஒர்க் முடிக்கிறதுக்கு 24 into 3/2 தானேப்பா வரும்.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா கடைசியில என்ன கேக்குறாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது, இப்ப 15 நாள்ல அவரும் போகல, மீதம் இருக்க வேலை இவரும் செய்யல. அப்ப சேர்ந்து பண்ணும்போது எவ்வளவு நாள் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம 2/3 ஒர்க்குக்கு வந்து இன்டூ எக்ஸ் எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா அவங்க ஆல்ரெடி 2/3 ஒர்க் தான் 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே மேம். நம்ம ஓகே. எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். இப்ப டோட்டல் ஒர்க் நம்ம எப்பவும் போல என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஃபார்முலா மெத்தட்ல போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், கடைசியில 9/180 வரும். எல்சிஎம்ல எடுத்து போட்டீங்கன்னா 1/20 வரும். அப்ப இந்த 1/20ங்கிறது முழு ஒர்க், தட் இஸ் 100% ஒர்க்கை வந்து 20 நாள்ல செய்யறாங்கன்னா 80% ஒர்க்கை எவ்வளவு நாள் செய்வாங்க? ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100x = 80 × 20 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 16ன்னு வரும். ஓகே, இது 2 கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டா வந்திருக்குது. அதனால நீங்க இது பாருங்க. ஓகேவா? நோட் மனப்பாடம் பண்ணி. ஆமா, மனப்பாடமே பண்ணிக்கிறோம் மேம். அதான் பண்ணிக்கோங்க. வேற நம்பர் மாத்தினா மட்டும், ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும் தான். நம்ம முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். நம்ம அப்ப என்ன நிலைமையில வேணா இருக்கலாம். ஒருவேளை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தமிழ்லயே கடுப்பேத்தி விட்டுருப்பாங்க. ஸோ மனப்பாடமே பண்ணிக்கோங்க. நான் நிறைய 3D மென்சுரேஷன்ல என் பசங்க ஆஃப்லைன் பசங்க பார்த்தான்னா, நான் கணக்கு சொன்னாவே ஒரு புனல் வடிவம் அப்படின்னாவே அவனுக்கு சொல்லுவேன், மேம் 1442.8 அப்படின்றவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதா. ஓகே, அடுத்தது இந்த ஒரு கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, பட் போடலாம். ரமேஷ் ரூபாய் 1600 15,600 வைப்பு தொகைனா இதுதான்ப்பா பிரின்சிபல். வைப்பு தொகையாக 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விகிதத்தில் முதலீடு செய்கிறார். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 15,600 10%க்கு முதலீடு செய்யறாரு ஒருத்தர். ஒவ்வொரு 2 ஆண்டின் முடிவிலையும் அவர் வட்டி தொகை வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட அசலுடன் இணைக்கிறார் எனில் 4வது ஆண்டின் முடிவில் இணைக்கப்படும் வட்டி தொகை என்னன்னு கேக்குறாங்க. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்சுச்சுன்னா வேணா சொல்லுங்க, நான் மறுபடியும் இதை அனுப்புறேன் எடுத்து. புரியுது மேம். சரி, அனுப்புறேன். என்ன போடுவீங்க, எப்படி போடுவீங்க? அப்போ முதல்ல 2 ஆண்டு முடிவுல என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம இதோட போட்டுக்கிறோம். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா முடிஞ்சுச்சு. அப்ப 4ன்னு போட்டு தப்பு பண்ணாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். ஆன்சர் என்ன சொல்லுங்க? 1344 மேம். 1344 நோ மேம். 4000 கரெக்ட். கடைசியில சரி, செக் பண்ணுங்க, கால்குலேஷன்ல செக் பண்ணுங்க, நான் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 ஆண்டு முடிவுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து PNR/100 நமக்கு தெரியும். பிரின்சிபல் வந்து 15,600 கொடுத்திருக்காங்க. எவ்வளோ? 3,744. 3744 கரெக்ட். 10 × 2 / 100ன்னு போட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 3120ன்னு வரும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை எதோட ஜாயின் பண்ணிருக்காங்க, அசலோட சேர்த்திருக்காங்க. அப்ப என்ன வேல்யூ வரும், இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 18,720 வரும். இப்போ 4 ஆண்டு இறுதியில எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க. அப்ப நம்ம மறுபடியும் PNR/100 போடையில n வந்து என்னன்னு போடுவீங்க? 2 போடணும் மேம். 2 தான் போடணும். இந்த இடத்துல நம்ம 4ன்னு போடக்கூடாது. R வந்து 10%/100 இது போட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3744ன்னு கிடைக்கும். இது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு இந்த சம், பட் நமக்கு தெரியும், போட்டுக்கலாம். ஓகே, செயில் என்ன வருஷம் பார்த்தோம் நேத்து? 73. 1974. ரேஷ்ரா பார்த்தோம். ஜூட் இண்டஸ்ட்ரி என்ன வருஷம் பார்த்தோம்? ரேஷ்ரா 1855. ஓகே, இது நம்ம பார்த்ததுதான். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சவுத் இந்தியன் செலிபிரிட்டிஸ் அந்த புக் எழுதினது யாரு? பாலசுப்ரமணியம். KM பாலசுப்ரமணியம். இவங்க அந்த புக்ல யாரோட, காந்தியோட யார ஒப்பிட்டிருப்பாங்க?
டாக்டர் சி நடேசனாரோட பண்ணியிருப்பாங்க. இவர் தான் வந்து பிராமணர் இல்லாதவரோட அறிக்கை சப்மிட் பண்ணாங்கன்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்ட் Yes, ma'am. No, ma'am. பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கை தியாகராயர் தான் தியாகராஜர். சப்மிட் பண்ணிருக்காங்க. தியாகராயர். இது கரெக்ட். தப்பு. இதே ட்ரிப்ளிகேன்ல மாணவர் விடுதி ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்றேன். இது கரெக்டா? கரெக்ட் மேம் 1916 12 மேம் 1916 திராவிட லெனின் யாருப்பா? நாயர். நாயர். டிஎம் நாயர் தான் வந்து திராவிட லெனின் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசர்வேஷன் பத்தி அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அத நான் பிராமின்ஸ் அறிக்கையோட வருஷமும் சொல்லிடலாம். தியாகராயர் 1917 1916 பிராமணர் இல்லாத ஒரு அறிக்கையும் நவம்பர் 1916. கரெக்ட் தானப்பா? 20. ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்ப வந்து மிட் டே மீல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? மதிய உணவு 1920. 1921 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 2 வருஷம் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இது கரெக்ட் 20 தான் ஆக்சுவலா. டிஎம் நாயர்ல டிஎம் என்னப்பா? தாராவத் மாதவன். தாராவதம் மாதவன். மாதவன். இங்கிலீஷ்ல தாராவதம். ஓகே, தாராவதம் மாதவன் நாயர். இவர் வந்து அட்வொகேட்டா டாக்டரா? டாக்டர். டாக்டர் மேம். டாக்டர். ஓகே, லண்டன் இந்தியா சொசைட்டி இருக்கு இல்லையா, அதோட வைஸ் பிரசிடென்டா தாதாபாய் நவ்ரோஜி பணியாற்றினார்னு சொல்றேன். இது கரெக்டா இந்த சென்டென்ஸ்? லண்டன் இந்தியா சொசைட்டியோட வைஸ் பிரசிடென்டா தாதாபாய் நவ்ரோஜி இருந்திருக்காரு. கரெக்டா தப்பா? கரெக்ட் தானே மேம்? இது கரெக்ட் தான். ஐயோ சாரிப்பா, லண்டன் இந்தியா சொசைட்டி யாரோடது? தாதாபாய் நவ்ரோஜி. அதோட பிரசிடென்டா வைஸ் பிரசிடென்டா இருந்தது யாருன்னா டிஎம் நாயர். ஓகேவா? லண்டன் இந்தியா சொசைட்டியோட பிரசிடென்ட், அத வந்து நிறுவனரே யாருதான்? தாதாபாய் நவ்ரோஜி தான். அதுல வைஸ் பிரசிடென்டா டிஎம் நாயர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு ரேரான இன்ஃபர்மேஷன். இது கொடுத்திருந்தாங்க, கொஸ்டின்ல இருக்கு, நம்ம புக்ல கூட இருக்குப்பா, வெங்கடேசன் சார் புக்ல கூட இருக்கு. இப்ப யாரும் போய் படிக்க வேண்டாம், ஆல்ரெடி நீங்க எழுதி நோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். கூன் பாண்டியன் அவரோட பேர் என்னன்னு சொல்லுங்க. கூன் பாண்டியனோட பேர்லாம் சொல்லுங்க. அரிகேசரி மாறவர்மன். அரிகேசரி பராங்குச மாறவர்மன். பராங்குசன் அப்படிங்கிற பேருமே வந்து சொல்றாங்க. பராங்குசன். நின்றசீர் நெடுமாறன் அது யாரு? நின்றசீர் நெடுமாறன் யார சொல்றோம்? அதுவும் யாரு? அரிகேசரி மாறவர்மனை தான் பெரிய புராணத்துல நோட் பண்ணிருப்பாங்க. நின்றசீர் நெடுமாறன். ஏன் பெரிய புராணம் முறையில் போகுதுன்னா, இவர் சமணரா இருந்திருப்பாங்க, இவரை சைவரா மாத்திருப்பாங்க. யாரு? திருநாவுக்கரசர். சோழருடன் மனமுறவு கொண்டவர் அரிகேசரி பராங்குச மாறவர்மன் சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்டா? சோழாஸோட மன உறவு கொண்டவர்னு சொல்றேன். இந்த பாயிண்ட் கரெக்ட்டுங்களா? தெரியல. கரெக்ட் தான். சோழருடன் மன உறவு மேற்கொண்டிருக்காரு. 8000 சமணர்களை வந்து கழுவேற்றி இருக்காரு. ஓகே. பாண்டிய அரசு வந்து பஞ்சத்தில் இருந்தது அப்படின்னு சொன்ன வெளிநாட்டு பயணியாரு? செல்வ செழிப்போட இருந்தது அப்படின்னு சொன்ன வெளிநாட்டு பயணியாது? மார்க்கோ போலோ வந்து செழிப்பா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பஞ்சத்துல இருந்தது அப்படின்னு சொன்னது யாரு? யுவான் சுவாங் வந்து பஞ்சத்துல இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்வரின் மருந்தகம் திட்டம் எப்ப வந்தது? ஆகஸ்ட் மாசம். பிப்ரவரி 24, 2025. என்னப்பா? அதாவதுப்பா, பாண்டிய அரச 2 விதமா 2 இடத்துல பார்த்திருக்காங்க 2 பயணிகள். பாண்டிய அரசு செல்வ செழிப்பாக இருந்தது அப்படின்னு தன்னோட குறிப்புல சொன்னது யாருன்னா மார்க்கோ போலோ. பாண்டிய அரசு பஞ்சத்தில் இருந்தது, பஞ்சம் தான் இருந்தது, அங்க பஞ்சம் தலைவிரித்தாடியது அப்படின்னு யாரு சொல்லியிருப்பாங்கன்னா யுவான் சுவாங் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, 2 விதமானது. என்ன கேட்டேன்ப்பா? முதல்வர் மருந்தகம் வந்து 24 February 2025. எளிமை ஆளுமை இதுவும் என்ன வருஷம் வந்ததுதான்? இந்த வருஷம் 2025. மந்த் மட்டும் சொல்லுங்க. ஆகஸ்ட் 29 மே தானே?
29 மே 2025 தானே? செக் பண்ணுங்க. எஸ் மேம் எஸ் 5 மேம் தெரியும். டிஎன் ஸ்பார்க்கும் மந்த் மட்டும் சொல்லுங்க. மந்த் கேட்பாங்க. இதெல்லாமே 2025 தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். டிஎன் ஸ்பார்க் வந்து 24 ஜூலை 2025. இதே 24 டேட் என்ன பார்த்தோம் இப்போ? 24 ஃபெப் என்ன எதுக்கு முதல்வரின் பார்த்தோம்? மருந்தகம். முதல்வர் மருந்தகம். முதல்வர் மருந்தகம். 29 மே 1 29 மே 2025ல 2 திட்டம் வந்திருக்கு. ஒண்ணு எளிமை ஆளுமை, இன்னொன்னு உழவர்களை வச்சு ஒண்ணு வந்திருக்கு. சொல்லுங்க என்னன்னு? எளிமை ஆளுமை, உழவரை தேடி ஞாபகம் இருக்கா? எஸ் மேம் அந்த திட்டமும் அதே 29 மே 2025 தான். உங்களுடன் ஸ்டாலின் வருஷம் சொல்லுங்க. உங்களுடன் ஸ்டாலின் இதே வருஷம் தான். அது என்ன மாசம்? 25 மேம் டிஎன் ஸ்பார்க்கும் உங்களுடன் முதல்வர் ஜூலை தான். மந்த் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா போட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுடன் ஸ்டாலின் வந்து 15th ஜூலை. உங்களுடன் ஸ்டாலின் வந்து 15th ஜூலை. தாய் மாணவர் திட்டம் எப்ப வந்துச்சுப்பா? 12/8/2025 மேம் 12 ஆகஸ்ட் 2025. அன்பு கரங்கள் திட்டம் செப்டம்பர் தான் மேம் 15 செப்டம்பர் 2025. இது எல்லாமே 2025 தான். பிங்க் ஆட்டோ திட்டம் மார்ச் 8. பிங்க் ஆட்டோ நமக்கு மகளிர் தினம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 2025. அகல் விளக்கு திட்டம் ஆகஸ்ட் மேம் ஆகஸ்ட் 9 2025. எங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். தாய் மாணவர் திட்டம் டக்கு டக்குன்னு சொல்லணும். எல்லாமே 2025 தான். டேட் மந்த் மட்டும் சொல்லுங்க. 2025 தாய் மாணவர் திட்டம் இன்னொரு டைம் சொல்லுங்கப்பா. ஆகஸ்ட் 12 12. தாய் மாணவர் திட்டம் ஆகஸ்ட் 12. ஓகே. 29 மே என்ன எளிமை திட்டம்? ஆளுமை. ஆளுமை சிம்பிள் கவர்னன்ஸ், உழவரை தேடி. உழவரை தேடி. டிஎன் ஸ்பார்க் 24 ஜூலை 2025 ஜூலை 24 2025. பிங்க் ஆட்டோ மார்ச் மார்ச் 8. 2025 அன்பு கரங்கள் ஆகஸ்ட் சாரி செப்டம்பர் 15 ஆகஸ்ட் 9 என்ன திட்டம் வந்தது? அகல் விளக்கு. ஆகஸ்ட் அகல் விளக்கு அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. டிஎன் ஸ்பார்க் சொல்லுங்க. 24th ஜூலை. ஜூலை முதல்வரின் மருந்தகம் சொல்லுங்க. 24th Feb. 2025 பிப்ரவரி 24. ஏதாவது விட்டமா? இப்ப சொன்ன அந்த 10 ஸ்கீம் 9 ஸ்கீம் பக்கம் வந்திருக்கும். ஓகே. சாங்குதாரோ யார் கண்டுபிடிச்சது? சாங்குதாரோ மஜும்தார். பனவாலி சொல்லுங்க. மஜும்தார். சாங்குதாரோ குட். மஜும்தார். சாங்குதாரோ மஜும்தார். பனவாலி விஷ்டு. பனவாலி. பணம் இருந்தா பேஸ்கட் ஃபுல்லும் நம்ம தீனி வாங்குவோம், பிஸ்கட் வாங்கிப்போம். சோ பிஸ்ட். பனாவாலி பிஸ்ட். தோழவீரா நம்ம தோழர் வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னா எப்பவுமே ஜோஸா தான் இருப்போம். ஜோசி. ராக்கி கார்கி அமரேந்திரநாத். ராக்கி வந்து அமரேந்திரநாத். அமரேந்திரநாத். ஓகே. மிட்டாதல் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குப்பா. மிட்டாதல். சூரஜ்பா. சூரஜ்பான். சூரஜ்பான் இங்கதான் மிட்டாதல். லோத்தல்பா. எஸ்ஆர் ராவ் எஸ்ஆர் ராவ். காளிபங்கன். காளிபங்கன். ஆப்ஷன் கோஷ். காளிபங்கன் வந்து கோஷ். ஆலம்கீர் போர் நம்ம அந்த எல்லைகள்ல படிப்போம்லப்பா. ஆலம்கீர் போர். ஒய்டி சர்மா. ஓகே. ஷா. ஆலம் ஷா. ஆலம் ஷா சர்மா. ரூபார் ஆல்சோ. ரூபா ஆல்சோ சாரி ஆர்டி இல்ல ஒய்டி. ரூபார் ஆல்சோ ஒய்டி சர்மா. ஓகே. அடுத்து சுட்க ஜெண்டர் சொன்னோம்லப்பா. சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சுட்க ஜெண்டர். சுட்க ஜெண்டர் குள்ளி. இந்த 2 பிளேஸும் ஒருத்தர் தான். ஆப்ஷன் சொன்னீங்கன்னா ஆப்ஷன் கரெக்ட். ஆரல் ஸ்டீல். ஆரல் ஸ்டீல். டக்கு டக்குன்னு சொல்றீங்களா? இருங்க. ஹரப்பா சொல்லிருங்க. ஹரப்பா.
ஹரப்பா. இது ஈஸிப்பா. ஹரப்பா, தயாராம் சஹானி, மொஹஞ்சதாரோ, ஆர்டி பானர்ஜி. ஓகே, இப்ப நான் டக்கு டக்குன்னு கேட்கறேன், சொல்றீங்களா? சொல்லுங்க. தோலாவிரா, தோலாவிரா ஜோசி. ஜோசி. பனாவாலி, பிஸ்ட். பிஸ்ட். காளிபங்கன், கோஷ். காளி கோயில் அப்படின்னு அம்சம். காளி கோயில், கோஸ். லோத்தல், எஸ்.ஆர். ராவ். லோக்கல் தானே. எஸ்.ஆர். ராவ். ராவ்ல நைட்டு கூட போவோம். சோ எஸ்.ஆர். ராவ். ஆலம்கிரு, ரூபாரு, ஒய்டி சர்மா. ஆலம்கிரு, ரூபாரு, ஒய்டி சர்மா. எம்ஜி மஜும்தார் இந்த பிளேஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சாங்குதாரோ. மஜும்தார், ஷாங்குதாரோ. ஆரல் ஸ்டீன் எந்த 2 பிளேஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஆரல் ஸ்டீன், துக்கா ஜெண்டர் அண்ட் குல்லி. ஆர்டி பானர்ஜி, ஆர்டி பானர்ஜி பாஞ்சர். அப்படியா? இப்போ ஓகேவாப்பா? ஆர்டி பானர்ஜி மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோ. தயாராம் சஹானி, ஹரப்பா. தயாராம் சஹானி, ஹரப்பா. ராகி கர்கி, அமரேந்திரநாத். அமரேந்திரநாத். மிட்டாதல், சூரஜ்பான். சூரஜ்பான். குட். ஓகேப்பா. சரி, இந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டே போடுறேன், ஆப்ஷனோட இருக்கு. ரிவிஷன் குரூப்ல போட்டேன். சரி, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஒரு 2 டேஸ் வேணா பிரேக் எடுத்துட்டு இதே ஃபாஸ்ட்ல நம்ம படிக்கணும். கஷ்டம் ஈஸி எல்லாம் கிடையாது. அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடணும். சொல்லுங்கப்பா. இது எப்படி எலிமினேட் பண்ணி கூட, எலிமினேஷன் மெத்தட்ல கூட நம்ம போட்டுடலாம். இந்த கியூப் வந்தா உங்களுக்கு ஒரு மெத்தட், எல் ஷேப், இது எல்லாருக்கும் தெரியுமில்ல. கியூப் வந்தா போடுற மெத்தடு. ஸ்கொயர் வந்தா ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்கப்பா. பெருக்குனா இவ்வளவு வரும், கூட்டினா இவ்வளவு வரும்னு. கியூப் வந்தா இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அது தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். ஓகே, நான் சொல்றேன். இப்ப என்னன்னா, இப்ப 2லயுமே பாருங்களேன், 3 வந்து காமனா இருக்கு இல்லையா? இப்ப 6x கியூப் 30 ஃபர்ஸ்ட் இதுலயுமே நம்ம 3 வெளியே எடுத்துடலாம். 2வதுலயுமே நம்ம என்ன வெளியே எடுத்துடலாம்? 3 வெளியே எடுத்துடலாம். அப்ப எல்லா ஆப்ஷன்லயுமே 3 இருக்கு. சோ இத வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. ஒருவேளை ஏதோ ஒரு ஆப்ஷன்ல ஹெச்சிஎஃப் தானே கேக்குறாங்க, 3 இல்ல அப்படின்னா அது தூக்கிடணும். அது வந்து ஆன்சரா வராது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடலாம். அடுத்தது பாருங்க, இந்த பெரிய இத வேல்யூ விட்டுருங்க. x - 1, x - 2 2 இதுல இருக்கா? ஒரு இதுல x - 1 இருக்கு, இன்னொன்னுல x - 2 இருக்கு. அப்போ x - 1ல வர ஆன்சர் வருமா, x - 2ல வர ஆன்சர் வருமான்னு முதல்ல நம்ம பாத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்லைன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸுக்கு வேல்யூ போடுவாங்க. இல்லைன்னா இந்த எல் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் பாருங்களேன். 6 -30 60 -48 இதை மட்டும் எடுத்துக்கணும். எக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த கான்ஸ்டன்ட் உறுப்பு எக்ஸ் கியூபுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, கெழுக்களை மட்டும் எடுத்துக்கணும். கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துட்டு, கோஷன்ட்டை மட்டும் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ ஒருவேளை x - 1 நமக்கு ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1. ஓகேவா? அப்போ இந்த 1 நம்ம இங்க போட்டுக்கணும். இதே எக்ஸ் பிளஸ் 1னா இங்க என்ன போடுவீங்க? -1 போடணும். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? +1 எடுத்துக்கிறோம். +1. ஓகே, இந்த இடத்துல 0ன்னு போட்டுறணும்ப்பா. எப்பவுமே இந்த இடத்துல 0ன்னு போட்டுறணும். போட்டுட்டு இந்த 2ஐ கூட்டிக்குங்க. 6ஐயும் 0ஐயும் கூட்டினீங்கன்னா 6. 6. 6 × 1 6. இப்ப இது என்னன்னா மைனஸ் ஆப்ரேட் பண்ணும். மைனஸ் போட்டீங்கன்னா
ஏன்னா இங்க மைனஸ் சிம்பிள் தானே இருக்கு. -30 + 6 என்ன வேல்யூ? -24 -24. -24 into 1 -24 24. இதை நீங்க போட்டீங்கன்னா கழிச்சீங்கன்னா 60 - 24 36. 36 into 1 36. இப்போ நீங்க கழிச்சீங்கன்னா 0 வராது. இப்போ 0 வரலைன்னா இந்த நம்ம எடுத்தோம் இல்லையா x - 1 தான் எடுத்தோம். ஏன்னா இங்க பிளஸ் 1 தான். அது வந்து நமக்கு ஃபேக்டரா வராது. அப்ப x - 1 எவ்வளவு ஆப்ஷன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல x - 1 இருக்கு. அதை லாஸ்ட் தூக்கிடுங்க. ஆப்ஷன்ல இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் தூக்குங்க. நமக்கு என்னதான் ஆன்சர் வரணும்? B, C தான் ஆன்சர் வரணும். வேணா பாருங்க x - 2 ஒரு ஃபேக்டரான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா x = என்னன்னு போட்டுக்கணும் 2 அப்படின்னு போட்டுக்கணும். ஆக்சுவலா இந்த ரெண்டு கோவை இருக்குல்லப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு கோவை 6x³ கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு 3x³ கொடுத்துருக்காங்களா, ரெண்டுலயுமே இந்த மாதிரி 0 வரணும். ஏன்னா HCF கேட்டிருக்காங்க, அப்ப ரெண்டுலயுமே காமனா இருக்கணும் இல்லைங்களா? பட் நம்ம ரெண்டுலயுமே காமனா இருக்கணும், ஒண்ணுலயே ஆன்சர் வரல, அதனால நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்தது 2ஆ தான் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு ஆப்ஷன்லயும் 2ஆ தான் இருக்கு. இப்போ சொல்லுங்க பாப்போம். எது வேணா போடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 6 - 30 சொல்லுங்க. 60 -28 பிளஸ்ஸா 2 போட்டா வருது. 2 போட்டீங்கன்னா இங்க 0 போடுவீங்க. 6 6 2 12 -30 12 எவ்வளோப்பா? இங்க வந்துரும் மேம். வந்துரும் 18 18 இது 36 60 36லாம் போச்சுன்னா ரெண்டுத்துலயுமே வருது. மைனஸா 24 24 2 48 மேம், -48 இப்போ 0. அப்ப இது ஒரு ஃபேக்டர். இப்போ நமக்கு ஆப்ஷன் ஆனா BC பார்க்கும்போது இப்போ x³ - 3x - +2 வேற ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் x - 2 கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அதுல கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் 3 வேற இருக்குல்ல. இப்ப நம்ம நம்ம 3 eliminate பண்ண கண்டுபிடிச்சிட்டோம். முடியாது. 3 இப்ப 3x - 2 கன்ஃபார்ம். எஸ் மேம். ஓகேவா? மீதிக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேக்ஸிமம் HCFனா எது சின்ன கோவையா இருக்கோ அதுதான் ஆன்சரா வரும். இதுக்கு ஆன்சர் 3 × x - 2 தான். ஸோ இப்படி நீங்க போடலாம். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த 6 -18 இது கிடைச்சதுல்ல, இதை நீங்க எப்படி எழுதிக்கணும்னா, இப்ப நமக்கு 0ல என்ன கிடைச்சிருக்குப்பா கீழே? இப்படி எல்ட்டதுல கீழே என்ன கிடைச்சிருக்கு? 6 - 28 24 போட்டோம்ல, +24 ஆமா. இதுதான் நமக்கு எப்படி எழுதிக்கணும்? இப்படி எழுதிக்கணும். எழுதிட்டு மறுபடியும் ஃபேக்டர் பண்ணணும். 60x + 24ன்னு இதை மாத்திக்கணும். இப்ப நீங்க பெருக்குனா என்ன வேல்யூ? இது வேணா நீங்க 6 வெளியே எடுத்துக்கலாம். 6 வெளியே எடுத்துக்கலாம்ல. எஸ் மேம். போட்டீங்கன்னா 3x பிளஸ் 24. இப்ப என்ன இருக்கு இங்க நமக்கு? 3x x² - 3x + 4. இது நம்ம 6x³ போட்டது. இன்னொன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 3x³ எஸ் மேம். கட்டாயமா இதே ஆன்சர் வந்தாதான் நமக்கு வரும். ஆனா ஆன்சர்ல பாருங்க வேற கோவை இருக்குது. இங்க 4 இல்ல, அங்க என்ன இருக்குது? 2 இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணி இந்த ஆன்சர் வராதுன்னு போட்டுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுது மேம். இப்படி எல் போட்டு இங்க என்ன வருதோ, அதாவது என்னது அர்த்தம்? x4 x³ நீங்க குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்புறம் சாரி x4 இல்ல x3 x3 x² குறைச்சறீங்க, அப்புறம் x கண்டுபிடிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஏன்னா நம்ம வந்து xக்கு வேல்யூ சில சமயம் இது ஒர்க் அவுட் ஆகாது வேல்யூ போடுறது. அப்ப நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ல x - 1 x - 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேக்டரான்னு செக் பண்றீங்க, இல்லேன்னு வந்துருச்சு. அப்ப அழகா x - 2 இருக்கிறது டிக் பண்ணிட்டு போயிடணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ஆப்ஷனா இந்த எல் ஷேப் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து முக்கியமான விஷயம் தான். சரிங்களா? எங்க இது போடுங்க பாப்போம். C4x F9U 11 6R அடுத்த சீரிஸ். 11 6 ஆமாப்பா. 11 இருக்குது. I16 ஐயோ சாரிப்பா. ஆமா I16R I16R. நடு நம்பர் 25 மேம். நம்பர் வந்து நடு நம்பர் 25. ஆனா ஆப்ஷன்ல வந்து சரி ஆப்ஷன் கொடுக்குறேன். எல்லாமே 25 தான் இருந்துச்சு. K25P L25O அதான் L25P L25O L27P இருந்துச்சு. ஆன்சர் என்ன? L25O என்ன லாஜிக்? ஆப்போசிட் CX ஆப்போசிட் நம்பர் வந்து 25 விட்டுருங்க. ரிவர்ஸ்ல L பார்த்தாலும் எப்பவுமே 3 இடத்துல L கொடுத்துருக்காங்க. கட்டாயமா இது இருக்காது. இந்த இதுல L தான் ஆன்சரா இருக்கணும்.
இங்க ஓ வந்தது மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஓ ஆப்போசிட். எல் வந்து இப்படி பார்த்தா Opposite 12, அப்படி side பார்த்தா ல எல், ஓ வந்து 12. ஓகே. ஆப்போசிட்ல இருந்து வருது. ஓகே தான். சரி நம்ம இப்போ எம்எம்ஆர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்ப்பா நேத்து? 39, 30, 35. 2021ல பார்த்தோம். இப்ப எவ்வளோன்னு பார்த்தோம்? 35. 34. 2021ல 38 இப்ப வந்து 35. இந்தியால 80 188 ஆகும். 88. 88. 9ல இருந்து என்ன ஏஜ் கிரைட்டீரியால நம்ம ஹெச்பிவி வேக்சின் போடுறோம் நேத்து பார்த்தோம்? 14. ஸ்ரீபுரம்பிய போர்ல ஈடுபட்ட பாண்டிய மன்னன். ஸ்ரீபுரம்பிய போர். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த போர்ல இருந்துதான் பாண்டிய அரசு வந்து முற்கால பாண்டிய அரசு வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சுச்சு. யாருன்னா இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வாரிசு போர் தான். நிருபதுங்கன் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அபராஜிதன் எங்க படிச்ச மாதிரி இருக்கு சொல்லுங்க. அம்பராஜ். லாஸ்ட் பல்லவ பல்லவ ரூலர். இந்த நிருபதுங்கனும் யாருன்னா பல்லவ மன்னர் தான். நிருபதுங்கன்ங்கிறது பல்லவர் மன்னன், அபராஜிதன் பல்லவர் மன்னன். பல்லவர்களுக்கு வாரிசு போர் பிரச்சனை. ஓகேவா? அப்ப வந்து இந்த நிருபதுங்கனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து வரகுணன் வந்து இவர் சைடுல இருப்பாரு. அபராஜிதன் பக்கம் தான் யார் இருப்பாங்கன்னா சோழர்களும் கங்காஸ்ன்னு சொல்லுவாங்க, கங்கர்களும் இருப்பாங்க. சோ அபராஜிதன் வந்து வின் பண்ணிருவாங்க. ஓகே. சோ வரகுணன் வந்து தோற்றுருவாங்க. இங்கிருந்து தான் அந்த பாண்டிய அரசு முற்கால பாண்டிய அரசு வீழ்ச்சி அடையும். சோ அதனால இந்த புரம்பிய போர், ஸ்ரீபுரம்பிய போர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஸ்ரீபுரம்பிய போருடன் தொடர்புடைய பாண்டிய மன்னன் அப்படின்னா அது யாரு சொல்லலாம்? வரகுண பாண்டியன். அது எத்தனாவது வரகுணன்னா 2வது வரகுணன். ஓகே. இதே முதல் வரகுண பாண்டியன் யாரு? அவருக்கு இன்னொரு பேர் என்ன? அவர்தான் வந்து நம்ம நெடுஞ்செழியன். படிச்சிருப்போம். திருமாலுக்கு வந்து கோயிலா பரந்த கட்டியிருக்காங்க. நெடுஞ்செழியன். வேள்வி கொடி செப்பேடெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம்ல. நெடுஞ்செழியன். ஜடில பரந்த ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன். ஓகே. இவர்தான் வந்து வேள்விக்குடி செப்பேட்டை வந்து வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமார வல்லபன். இவருக்கு அப்புறம் முதலாம் வரகுண பாண்டியனுக்கு அப்புறம் அடுத்தது வரவங்க 2ஆம் பாண்டிய நம்ம போடக்கூடாது காலவரிசைப்படி. இடையில யார் வருவாங்கன்னா ஸ்ரீமார வல்லபன் வருவாங்க. இவர் என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து 2ஆம் நந்திவர்மன் கிட்ட தோத்து போயிருப்பாங்க. சாரி, 3ஆம் நந்திவர்மன் கிட்ட தோத்திருப்பாரு ஸ்ரீமார வல்லபன். அந்த அளவு டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அறிஞர் அண்ணா கேன்சர் இன்ஸ்டிடியூட் என்ன வருஷம்ப்பா? அறிஞர் அண்ணா கேன்சர் இன்ஸ்டிடியூட் 1981. இன்னொரு சம் பாருங்க. தேயிலையோட விலை, இது அப்படியே நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். தேயிலையோட விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலையோட பயன்பாட்டோட செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டை எந்த அளவு குறைக்கணும்? இப்போ தக்காளி விலை அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தக்காளி விலை, அதாவது அந்த செலவை நம்ம அப்படியே தான். இப்போ 1 கிலோ தக்காளி வந்து 30 ரூபா. ஆனா அடுத்த டைம் 60 ரூபா வந்துருச்சுன்னா நம்ம பயன்பாட்டை என்னப்பா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறதா? இல்ல 16 பாயிண்ட் அப்படி வருமா மேம்? 16 பாயிண்ட்ல வரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சம் புரிஞ்சிச்சு தானப்பா? தேயிலை விலை 20% அதிகரிக்குது. அப்ப விலை அதிகரிக்குது அப்படிங்கறக்காக இப்ப நான் 20% வந்து அதை விட்டுருங்க. நான் டீ தூள் வாங்குறதுக்கு 50 ரூபா செலவு பண்றேன். 50 ரூபா செலவு பண்ணி 25 கிராம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேயிலையோட 25 கிராம் தேயிலையோட விலை எச்சாயிடுச்சு, 70 ரூபா ஆயிடுச்சு. ஆனாலும் நான் எவ்வளவுதான் பண்றேன்? 50 ரூபா தான் நான் செலவு பண்றேன். ஆனா நான் வந்து தேயிலையோட பயன்பாட்டை குறைச்சுதான் ஆகணும். ஏன்னா கம்மியா தானே தருவாங்க. 25 கிராம் தான் 70 ரூபாயில. இது என்ன? நான் எவ்வளவு குறைச்சேங்கிறது கொஸ்டின். இப்படி வந்தா நம்ம என்ன போடணும் அப்படின்னா 20% அதிகரிக்கிறாங்களா? எவ்வளவு அதிகரிக்கிறாங்களோ கீழே போட்டுருங்க. இந்த 20 வந்து மேல போட்டு இன்டூ 100 போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகே. 16 2/3. தேயிலை சம்மு வச்சிருக்கேன் மேம். இல்ல ஜெனரலாவே எந்த இடத்துலயுமே 20 வந்து
20 வந்ததுன்னா கம்மியானா 16/3 தான் ஓ வரும். 16/3 அதே ஆகுதுன்னா இப்ப 16/3 இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20 தான் வரும். 20ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 25 தான் வரும். ஒரு செட் ஒரு 6 பாயிண்ட் வரும். இது எப்படி கேட்டாலும் இதுதான் வரும். சம் போடவே ஓகே தேவையில்லை இதுக்கு. ஓகே குட் சரிப்பா. ஓகே நெக்ஸ்ட் ஒன்று போடுங்க. 2 நேர்வட்ட உருளையின் ஆரங்களின் விகிதம் 3:2. 2 நேர்வட்ட உருளை இருக்கு. நேர்வட்ட உருளைனா நேர்வட்ட உருளைனா சிலிண்டர். ஓகே. ஓகே 2 சிலிண்டரோட ரேடியஸோட ரேஷியோ வந்து 3:2. அதோட ஹைட் ரேஷியோ ம். 5:3 அப்படின்னா அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் அதாவது வளைபரப்புகளோட விகிதம் என்ன? வளைபரப்போட விகிதம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். வலைபரப்புன்னா சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. So, ரெண்டுமே என்னதான் சிலிண்டர் தான். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா சொல்லுங்க. 2H 2πr/h. இப்போ ரெண்டுக்கு வந்து நான் இங்க என்ன பண்ண போறீங்க? R1 H1 போட்டுக்கோங்க. R2 H2 அதெல்லாம் போட வேண்டாம், இருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருந்தாலும் 2π கேன்சல் ஆக போகுது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? R1 H1 R2 H2 மட்டும் நீங்க போடுங்க. இப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுப்பா ஆன்சர்? 3:1 மேம். 5:2ல வரும். நீங்க ஏதோ ஒரு 5/2 ma'am. கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. 5:2. ஓகே போடலாமா? skip பண்ணிடலாமா? 5:2 மேம். போடலாமா ஸ்கிப் பண்ணலாமான்னு கேட்டேன். ஸ்கிப் பண்ணலாம் மேம். ஓகேப்பா. ஸ்கிப் பண்ணலாம் மேம். ஓகே அடுத்தது ஏ வந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிக்கிறார். பி வந்து அதே வேலையை முடிக்க ஏ எடுக்கும் நாட்களில் பாதி அளவை எடுக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? 1 டேல எவ்வளவு முடிப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அதாவது ஏ வந்து 18 நாள்ல முடிக்கிறாங்க. பி வந்து ஏ எவ்வளவு நாள் எடுக்கிறாங்களோ அதுல பாதி. அப்ப ஏ 18 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப பி எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 9 நாள்ல முடிப்பாங்க. அவ்வளவுதான். அப்போ இங்க பாருங்க ஆப்ஷன் 6 1/6 8 1/8. சோ ஏ வந்து 18 பி வந்து 9. அப்போ 1/a plus 1/b அப்படின்னு போட்டீங்கன்னா 1/18 plus 1/9 போடுவீங்களா? அப்ப ஆன்சர் கடைசியில என்ன வரும்னா 1/6ன்னு வரும். இப்ப நம்ம முழு வேலை முடிக்கிறதுக்கு வேணா நம்ம 6 டேஸ்ன்னு போடலாம். ஆனா ஒரு நாள்ல முடிக்கிறது அப்படின்னு கேட்டா 1/6 தான் போடணும். ஓகேவா? நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கலாம். 2/7 ஒரு நாள்ல முடிக்கிறாங்க. மொத்தமா முடிக்கிறதுக்கு நீங்க அப்படியே 7/2ன்னு போடணும். அப்போ 1/6ங்கிறது மொத்தம் சாரி ஒரு நாள்ல முடிக்கிறது. மொத்தம்னா அது அப்படியே ரிவர்ஸா போடணும். அததான் கேக்குறாங்க. நம்ம வந்து அவசரத்துல வந்து 6ன்னு போட்டோம்னா தப்பாயிடும். 1/6 தான். ஓகே ஒரு ரீசனிங் சம் போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் பாருங்க. எஸ்பா 216 ma'am. எப்படி போட்டீங்க? 6 cube ma'am. 1 cube 3 cube 5 cube எப்படி அதை 6ன்னு கண்டுபிடிச்சீங்க? மைனஸ் பண்ணா வருது மேம். 9 - 3 4 - 5 1. அப்போ 1 கியூப் போட்டிருக்கீங்க. 11 - 8 3 கியூப் போட்டிருக்காங்க. ஸோ அப்ப இங்க 9 - 3 6 கியூப் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். ஓகே அடுத்தது இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். A:B = 2:3. B:C வந்து 2:4. C:D வந்து 2:5 எனில் A:D என்ன? எஸ் (2:15)
ஆன்சர் சொல்லுங்கப்பா. 2:15. 15. ஒண்ணும் இல்ல. இது அப்படியே பை போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. A by B இதெல்லாம் பெருக்கிக்கோங்க. B by C into C by D. பெருக்குனீங்கன்னா B B கேன்சல் ஆயிரும். இங்க தானே C by D இருக்கு. C C கேன்சல் ஆகி நமக்கு Aவும் D மட்டும் இருக்கும். ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 2/3 into 2/4 into 2/5. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 2:15. இந்த சம் வேணா நோட் பண்ணிட்டு நீங்க அப்புறமே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே தானப்பா? யாருக்காவது ஆன்சர் வரலையா இதுக்கு? வருது இல்லையா? நார்மல் போடுற சம் மாதிரி போட வேண்டாமா மேம்? நார்மலா போட்டாலே வருது மேம். நார்மல் எப்படிப்பா? இந்த A வச்சு B C 2 இப்படி வச்சா? 3 அதேதான். சரி. ஆனா அது நீங்க ரொம்ப கஷ்டப்படணுமே. பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 3ன்னு வச்சுக்கணும். ஒரு ஒரு மாடலே போயிட்டோம் திடீர்னு 2 வேற 4ன்னு மாடல் வச்சுக்கணும். மாத்தனா கன்ஃபியூஸ் ஆயிடுது. சரி ஓகே. பட் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது தானே? ஸோ அப்படியும் போடலாம். இந்த மாதிரியும் போட்டுக்கோங்க. அது நிறைய பெருக்க வேண்டி இருக்கும்னு பார்த்தேன். ஓகே. 65 மற்றும் 117 இதோட HCF வந்து பார்த்தீங்கன்னா இதோட HCF 65 M மைனஸ் 117 அப்படின்னா M ஓட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பரா இப்ப நீங்க உங்களால கெஸ் பண்ண முடியல 13 அப்படி இப்படின்னு கெஸ் பண்ண முடியலன்னா நீங்க என்ன போட்டுக்கிறீங்க? இந்த எல் ஷேப் நான் சொன்னேன்ல, இந்த 117 ஈக்குவல் டு 65ல எவ்வளவு வரும்? அப்படி போட்டுங்க. இல்ல இது ரெண்டுமே பிரைம் தான். பிரைம் நம்பர்ஸ் கோ பிரைம் நம்பர் அப்படின்னா 1ன்னு டைரக்டா போட்டுக்கலாம். சொல்லுங்க. கொஸ்டின் விட்டுட்டேன். கொஸ்டின் விட்டீங்களா? HCF ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்தீங்கல்ல. HCF equal to 65M minus 117. மேம். ஆன்சர் 2. HCF என்ன வந்துச்சு? 65 117க்கு 13. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். நிறைய இடத்துல நம்ம இது பார்த்திருப்போம். மேம் HCF வந்து 13. ஆன்சர் வந்து 2. அப்ப என்ன 65M minus 11 இத வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? 13 எடுத்துக்கணும். ஏன்னா அதானே கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். 445 மற்றும் 572 குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது ரிமைண்டர் 4 5 கிடைக்குது. அப்படின்னா ரிமைண்டர் 4 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மெத்தட் மட்டும் சொல்லுங்க, கால்குலேஷன் வேண்டாம். மேம் அது சம் என்ன மேம்? 445 572. 445 572ஐ ஒரு குறிப்பிட்ட எண்ணால் வகுக்கும் போது மீதி 4 மற்றும் 5 கிடைக்கிறது எனில் மீதி 4 5ஐ தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? HCF LCM எப்படி போடணும்? பெரிய எண்ணுனால HCF தான் மேம். HCF மெத்தட் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 4ஆல 2 இது 4ஆல கழிச்சிரணும், இது 5ஆல கழிச்சிரறோம். 445 மைனஸ் 4 572 மைனஸ் 5 445 4ஆல கழிச்சீங்கன்னா எவ்வளவு ஆன்சர்? 63 ஆன்சர் வருப்பா. 441க்கு 567க்கு எடுத்தீங்கன்னா 63. நீங்க இப்படி போட்டு பாருங்க. 567 ஈக்குவல் டு 441 எத்தனை டைம் வரும்னா ஒரு டைம் வரும். மீதி எவ்வளவு இருக்குன்னா 126 இருக்கும். ஓகே. அப்ப நீங்க மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? 441 எத்தனை 126க்கு வருது? எத்தனை 126 வரும்னா 3க்கு வரும். என்னப்பா? ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஆப்ஷன்ல இருந்து போறீங்களா? 72 57 63 93. ஓகே. அப்ப 126ன்னு வரும் இல்லையா? 3 டைம் 378. கடைசியில பாத்தீங்கன்னா 63க்கு வந்து 0 வரும். சோ ஆன்சர் வந்து 63. இல்லைன்னா 63 இல்லைன்னா டைரக்டா நம்ம ஆன்சர் எடுத்து 63னா இது 63ஆல பெருக்கி விட்டுற வேண்டியதுதான் ஈஸியா. இப்ப 3 அப்படிங்கும்போது கடைசி டிஜிட் என்ன வரணும்? இங்க 7 வரணும். இப்ப 567 பை 3 என்ன வரணும்? கடைசி டிஜிட் 9 இல்ல 9 அப்படி போட்டு பெருக்கிட வேண்டியதா. இல்லைன்னா இந்த 63ங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? 7 9ன்னு பிரிக்கலாம்.
இது 9ஆல டிவைட் ஆகுமான்னு பாத்தீங்கன்னா முடிஞ்சு. ம். 9னா 3 × 3. அப்ப டிஜிட்டோட கூடுதல் எப்படி இருக்கணும்? 9 9 இருக்கணும் மேம். 9 கூடுதல் இருக்கணும். வந்து 3ஆல டிவிஷபிள் ஆகணும். ஓகே தானே? எஸ் மேம். எஸ் மேம். அவ்வளவுதான். சோ நீங்க அப்படி பண்ணீங்கன்னா முடிஞ்சுச்சு. சரி நீங்க அந்த மாதிரி கூட ஆப்ஷன் இருந்து போய்க்கோங்க. என்ன ஆப்ஷன்? எனக்கு நான் வந்து ஆப்ஷன்ஸ் இல்லாம பார்த்தபோது எனக்கு 21 வந்துச்சு மேம் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெரிய நம்பர்னு கேட்கறதுனால இன்டூ 3 பண்ணனா எனக்கு 63 வந்துடும். ஆப்ஷன்ஸ் வந்து போயிட்டாலும் நார்மல் வந்து ஓகே HCF ஓகே மட்டும் ஓகே. பார்த்தோம்னா 63 நமக்கு வரும். கொடுத்திருக்கிற ஆப்ஷன் வச்சு ஓகே அப்போ ஓகே. எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் ஆஃப் a plus b the whole square, a square minus b square, a minus b the whole square. LCM. A plus B whole square in A minus B whole square. அவ்வளவுதான். இதை நம்ம என்ன எழுதுவோம்? செகண்ட a plus b into a minus b ன்னு எழுதுவோம். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்னது? இங்க ஒரு a plus b square, a minus b square இருக்கு. இதுதானே பெரிய உறுப்பு. நம்ம டைரக்டா அதை எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் ஓகே தானப்பா? எஸ் மேம். இரண்டு எண்களோட எல்சிஎம் கொடுத்திருக்காங்க 84ன்னுட்டு. இந்த இரண்டு எண்களோட விகிதம் 3:4ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது क्वेश्चन. X into 4x equal to 36.8. நீங்க கரெக்டா போடல. இப்போ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 3x into 4x வைப்பீங்களா? எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகும். 12x equal to 84. அப்ப எக்ஸ் எவ்வளோ? 84 டிவைட் பை 12 எவ்வளவு வரும்? 7 வரும் மேம். 21. அப்ப 7. அப்ப 7 வந்து 3xல போடுங்க. 3x 4x. அப்ப 21 28 தானப்பா வரும். இந்த மாதிரி நம்ம நிறைய போட்டோமே மாடல். மேம் எனக்கு 12x equal to 84. இங்க பாருங்கப்பா. எனக்கு 84 into x இந்த இத பாருங்க. கொண்டு வரலாம். 3x நான் x equal to 84 into x. இது ஓகேங்களா? எஸ் மேம். x கேன்சல் ஆயிரும். இப்ப நீங்க ஒரு x இங்கேயே வச்சுட்டு 84 into 3 into 4ன்னு போட்டுக்கோங்க. நீங்க 12 போட வேண்டாம். 4ஆல அழகா டிவைட் பண்ணலாம். 21. அப்ப 7 தானே? எஸ் மேம். நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? கரெக்ட் தான். நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கப்பா? இல்ல அடுத்த ஸ்டெப் அந்த x ஐ அடிக்கிறது தெரியாம விட்டுட்டாங்க. சிலர் வந்து x ஸ்கொயர்னே வச்சுட்டு ஐயோ கியூப் பண்ணணுமே ஸ்கொயர் பண்ணணுமேன்னு இருப்பாங்க. அப்படிதான் மேம் யோசிச்சுட்டு இருந்துட்டேன். அந்த x ஐ ஆனா அடிச்சு. நம்ம முந்தா நேத்து இது பார்த்தோம்ல. நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போறது எனி டிராபேக்கா? மைண்ட்ல உங்களுக்கு நிக்கிறது இல்லையான்னு கேக்குறேன். இல்ல மேம் திருப்பி ரிவைஸ் பிரச்சனை பண்ணி இல்லை. பார்க்கறது இல்ல மேம். அதான் இல்ல பண்ணி பாருங்க. மேக்ஸ் ஓரளவு ஸ்ட்ராங்கா இல்ல. இத இன்னொரு 1க்கு 2 டைம் பார்த்தா தான் பார்க்க முடியும்னா நீங்க இந்த 2 3 நாளுமே மேக்ஸுக்கே போடுங்க எஃபர்ட். நீங்க கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணாட்டி கூட ஓகே. மேக்ஸுக்கு எஃபர்ட் போடுங்க. மேக்ஸ் ஏன்னா தமிழையும் ஜிஎஸ்ஐயும் நம்ம நம்ப முடியாது. மேக்ஸ் வந்து நம்ம தாராளமா நம்பலாம் எப்ப வேணா. அந்த அளவு நம்ம வளர்த்திக்கணும். சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப 3x equal to 12னா இந்த x இந்த பக்கம் போனா டிவைடுன்னு கூட தெரியாதவங்க போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அவங்க எந்த அளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. அவங்க பாத்தீங்கன்னா நோட்டே மேக்ஸுக்கு 5 நோட்டு. எல்லாம் பாத்தீங்கன்னா 6th டேர்ம் 1 சம்மு மேட் கணக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க அவங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட். இத்தனைக்கும் அவங்க ஹோம் மேக்கர். ரொம்ப ஒரு 4 வருஷம் கஷ்டப்பட்டு வாங்கி. இல்ல மேம் டக்குனு அந்த இடத்துல மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகல. ஆமா அது அப்படிதான். அதுவும் நானும் ஃபாஸ்டா எக்ஸ்பிரஸா ஓடிட்டே இருப்பேன். ஆஃப்லைன் கிளாஸ்லயே சொல்லுவாங்க. போர்டு இருந்தப்ப சொல்லுவாங்க. ஐயோ மேம் தயவு செய்து கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ருவாங்க. அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்லாம் இவங்க கிட்ட ஃபவுண்டர் கிட்ட. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற டைமுக்குள்ள நான் முடிச்சாகணும். ஏனோ தானேன்னு முடிக்க முடியுமா? அது ஃபுல்லுமே எல்லா பாயிண்ட். இப்ப பாண்டியாஸ்னா நான் எல்லாமே வந்து இப்ப பாண்டியா இப்ப பாத்தீங்கன்னா ஆய்வல்லல யார் வந்து வென்றாங்க சொல்லுங்க. அப்ப வேலியர்களோட டாபிக் எடுத்துட்டு அதுல பாண்டியாஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டே சொல்லணும். அந்த மாதிரி நான் கிளாஸ் எடுத்தே பழகிட்டேன். ஆய்வல்லலை வென்றவர் யாரு? எந்த பாண்டிய மன்னன்? நெடுஞ்செழியன். இவர்தான் சாளுக்கியர். முதலாம் விக்ரமாதித்ய ரணசிங்கர் வந்து அவரையுமே இவர் வந்து வென்றிருப்பாரு. கோச்சடையான் ரணதீரன். கோச்சடையான் பார்த்திருக்கீங்களா அந்த படம்? கோச்சடையான்
ரணதீரன். இவங்க தான் எனக்கு குரூப் 1 கிளாஸ் இருக்கும்போது ரொம்ப டீப்பா எடுக்கணும். யூனிட் 8க்குலாம். இவங்க தான் வந்து முதலாம் விக்ரமாதித்தன் ரணசிங்கன். ஓகே, அப்படிங்கிறவர் யாருன்னா சாளுக்கிய மன்னன். அவரையும் இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஆய்வல்லர், பொதிகை தானே ஆண்டவர் ஆய்வல்லர். ஸோ அவங்களையுமே வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயம் எங்க இருக்குன்னா வேள்விக்குடி செப்பேட்ல இருக்கு. ஸோ இந்த அளவு நம்ம டீட்டெயிலாக எடுக்கணும். அப்போ அவங்களே சொல்லிடுவாங்க, டைம் எனக்கு எச்சா கொடுத்துருவாங்க. டைம் எனக்கு எச்சா கொடுத்தா தானே நான் பண்ண முடியும். ஓகே, மைனாரிட்டியோட தேசிய கமிஷன் எப்போ? நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் நேற்று தான் நம்ம பார்த்தோம். ஆக்ட் பார்த்தோம், கமிஷன் பார்த்தோம். ஆக்ட் 1992, கமிஷன் வந்து 1993. இந்த 1993க்கு நிறைய நம்ம டிபேட் பண்ணி படிச்சோம். என்ன படிச்சோம்? NHRC. நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன்ஸும் பார்த்தோம். விமன்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 90ல. கமிஷன் வந்து 92ல. ஸ்டேட்ல வந்து கமிஷனே எங்கதான் போடுறாங்க? ஆக்டே 92ல போடுறாங்க. அடுத்தது 93ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட குறைந்தபட்ச மெம்பர்ஸ் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 40. கவுன்சில் 40. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் 60. அப்புறம் 1/3 எம்எல்ஏக்கு. அடுத்தது ராஜ்யசபால இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ரிட்டையர் ஆகுறாங்க? நம்ம 1/3 பாக்குறதுனால இங்கே 1/3 போட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. எவ்வளோ? 2 ஆண்டு 2 இயர்ஸ். 1/3 2/3 என்னது? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. 1/3 தான். நான் மெஜாரிட்டி படிச்சுட்டு மெஜாரிட்டி கிளாஸ் எடுத்துட்டு நான் இது பண்ணும்போது மாத்தி போட்டாங்க. 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸ். 2 years once 1/3 members. 1/3. அப்போ நம்ம தப்பு பண்ணது சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. அப்போ நான் இனிமேல் சொல்லல. ஓகே, எங்க இந்தியாவோட நில எல்லை நீளம் சொல்லுங்கப்பா. என்னது? நில எல்லை அதாவது பவுண்டரி, நம்மளோட டெரிட்டரி ஏரியா கேக்குற நில எல்லை. அது ஃபுல்லு எவ்வளோ நீளம்? முன்னாடி படிச்சது 130 அப்படி லைனா வரும். 15,200. 15,200 பின்னாடி லேண்ட் ஏரியா. ஓகே லேண்ட் ஏரியா. எக்ஸிம் பேங்க் என்ன வருஷம்ப்பா? 11th அந்த பேங்க் டாபிக்ல இருக்கும். எக்ஸிம் பேங்க், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், 1982 மார்ச். ரீஜனல் ரூரல் பேங்க்ப்பா 76 1976 இல்லையா? இல்லையா? என்ன கேக்குறீங்க? 75 தானப்பா வரும். 75 தானப்பா. 1955. 50% சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% ஸ்டேட் கவர்மெண்ட், மீதி வந்து கமர்ஷியல் பேங்கோட ஷேர். கரெக்டா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க், எக்ஸிம் பேங்க், ஆர்ஆர்பி இது வந்து வரிசைப்படுத்துக அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஐசிஐசிஐ ஏஆர்டிசியான்னு தெரியல. சரி பரவாயில்ல, அதுக்கும் சேர்த்து சொல்லிருங்க. நபார்டையும் சேர்த்திக்கோங்க. எல்லாமே அந்த பேங்க்ல சொன்ன. எஃப்சிசிஐயும் சேர்த்திக்கலாம். சரி, ஒவ்வொன்னா வருஷம் சொல்லிட்டு நான் ஒவ்வொன்னா கேக்குறேன். ஐஎஃப்சிஐக்கு முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 1948. ஓகே, ஐஎஃப்சிஐ 1948. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது நபார்டு. நபார்டு எனக்கு மந்தோட சேர்த்து சொல்லணும். 1982 மேம். 1982 ஜூலை மாசம். ஐசிஐசிஐ நம்ம ஜூட் இண்டஸ்ட்ரி பார்ப்போம்ல, அது எப்ப பார்ப்போம்? 1855. அப்படியே ஒரு 100 இயர்ஸ் கூட்டிக்க வேண்டியதான். ஐசிஐ 1955. ஐடிபிஐ 1976. குட், 1976. ஆர்ஆர்பிக்கு அடுத்த வருஷம் 1975 ஆர்ஆர்பி. எக்ஸிம் பேங்க் இப்ப என்ன சொன்னோம்? 1982. அப்ப நபார்டு ஃபர்ஸ்ட் வருமா, எக்ஸிம் ஃபர்ஸ்ட் வருமா? எக்ஸிம் வந்து மார்ச்.
மார்ச். எக்ஸாம்ல எம் இருக்குது மார்ச்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேன் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தானே ஜூலை வருது. ஸோ அப்ப Yes, நாம ma'am. வச்சுக்கோங்க. நபார்டு வந்து ஜூலை 1982. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? ஏஆர்டிசிப்பா அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். 1963. அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 63. 1963. 1963ல தான் சிபிஐ வந்துச்சா சிபிசி வந்துச்சா? CBI. சிபிஐ. CBI, சிபிசி வந்து CBI. 1964. 64. சிபிசிக்கு வந்து 2003 எதுக்காக படிப்போம்? அது வந்து சட்ட அரசியல் சட்ட சட்டபூர்வமான அந்தஸ்து கொடுத்திருக்கோம். ம். நம்ம அப்போசிஷன் பார்ட்டி லீடருக்கும் 1977க்கும் ஒரு கண்டென்ட் படிப்போம். எதுக்கு படிப்போம்? ஆக்சுவலி அவர் இது பொது கணக்கு குழு தலைவரா. இல்ல, இல்ல. 1977 தான் அபிஷியலா வந்து பார்ட்டி ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க அப்போசிஷன் லீடர். 67ல இல்லையா மேம்? 77ல 69லயே அப்போசிஷன் லீடர்ங்கிற அந்த போஸ்ட் வந்திருக்கும். 67ல அந்த போஸ்ட் வந்திருக்கும். பட் 1977ல தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்திருப்பாங்க, ரெகக்னைஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பீக்கர் எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா பிரசிடென்ட்ங்கிற பேர் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ஸ்பீக்கருக்கெல்லாம், அவை தலைவருக்குல. ஆனா இந்த ஸ்பீக்கருங்கிறதே 1934 அந்த டைம்ல தான் வந்துச்சு. சோ அதுதான் அது போஸ்டிங்க்கு பேரு. அதெல்லாம் அவ்வளோக்கா கேட்க மாட்டாங்கப்பா, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஏஆர்டிசி சொல்லுங்க, வருஷம் கேட்டோம் 1963 ஜூலை 1. ஜூலைல ஆல்ரெடி ஒன்னு பார்த்தோம் இதுல இந்த சீரிஸ்ல. நபார்டு. ஓகே. டிஎன் ரைஸ் வருஷம் ஜூலைங்கிறனால கேக்குறேன். ஜூலை 2 2024. யாரோட சப்போர்ட்டோட வந்திருக்கும்? தமிழ்நாடு ரூரல் இன்குபேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் எனேபிளர், கிராமப்புற பெண்கள் தொழில் முனைவோராக அதாவது பெண் என்டர்பிரினர்ஷிப்பை வந்து மேம்படுத்துறதுக்கு தான் இது கொண்டு வந்தாங்க. ஓகேவா? வேர்ல்டு பேங்கோட சப்போர்ட் ஃபண்ட்ல வந்திருக்கும். கர்ப்பிணி பெண்களை கண்காணிப்பதற்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் 102. எப்போ இது லான்ச் பண்ணாங்க? 2024 தான் லான்ச் பண்ணாங்க. 2024 செப்டம்பர் 5. புதுமை பெண் திட்டம் இதுலதான் வந்துச்சுன்னு சொல்றேன், இது கரெக்டா? செப்டம்பர் 5 2022ன்னு சொல்றேன், இது கரெக்டா? லான்ச் பண்ணது சென்னையில புதுமை பெண் திட்டம்னு சொல்றேன், கரெக்டா? செப்டம்பர் 5 2022. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் பசங்களுக்குமே இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றேன், இது கரெக்டா? எக்ஸ்டெண்ட் பண்ண வருஷம் 2023ன்னு சொல்றேன், இது கரெக்டா? 2024. ஓகே. 2024 டிசம்பர் 30ல தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிருப்பாங்க. சரி, தமிழ்நாட்டுல பெண் தொழிலாளர்களோட பங்கு எத்தனை பர்சன்டேஜ்? பெண் தொழிலாளர்களோட பங்கு பாத்தீங்கன்னா 28.5% இருக்கு. ஓகே. எங்க இப்ப சொல்லுங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இது பண்ற குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ற இந்த கேப்ல 2024ல இந்தியாவோட பிளேஸ் என்ன? 143. இல்ல, ஜாயின்ட் சிட்டிக்கு என்ன ஆர்டிகல் பாப்போமோ அதுதான். 108. 108. ஓகே. ஓகேப்பா. நாளைக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருக்குப்பா, அதனால நைட் கிளாஸ் எடுக்க முடியாது. அதனால மார்னிங்கே நம்ம ஆஃப்டர்நூன் எடுப்போம்ல. ஸோ நான் மார்னிங் வந்து தமிழ் செஷன் வந்து கொஞ்சம் ஏர்லியரா வச்சுட்டு மேக்ஸையும் ஜிஎஸ்ஐயும் பிளெண்ட் பண்ணி ஒரு 4 மணி பக்கம் போட்டுறேன். ஓகே. மார்னிங் வந்து 12 o'clock எப்போ போல நம்ம வச்சுக்கலாம்ப்பா தமிழ் கிளாஸ். அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 இந்த டைம் உங்களுக்கு ஓகேவா? 4 to 5 5:30 நம்ம வச்சுக்கலாம். ஓகே மேம். சரிப்பா. ஓகே. தேங்க்யூ மேம். Thank you. குட் நைட்ப்பா. Good night.